கடல்லேருந்து பிடிச்ச மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இது இப்போ பொரிக்கவும் போகிறேன், குழம்பு வைக்கவும் போகிறேன். இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது என்ன மீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுத்ததை வாங்கிட்டோம், ஆனால் எந்த மீன் தெரியல, வேறு தெரியல. எடுத்துட்டேன். இது வந்து பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இது தலையும் போட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் விரைவி வச்சுருந்தேன். ஏற்கனவே உப்பு போட்டு கழுவியாச்சு. இதுக்கு அதே மாதிரி தான். நல்லா விரைவி வச்சிடும். நல்லா விரைவி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து குழம்பு வைக்கணும். அப்படியே வைக்கணும், வைக்கலாம். கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்கும், நல்லா ஊறி போய் இருக்கும். வச்சிடுறேன். இதில் வந்து கொஞ்சம் காரப்பொடி போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன். கல் உப்பு சிறிதளவு கலந்து இதையும் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மசாலா ஒன்று போல் வரும். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். அந்த கல் உப்பு வந்து கரைஞ்சி சரியாக வந்துடும். மிளகு, சீரகம் வறுத்துருக்கேன். தேங்காய் சிறிதளவு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் மூலத்தையும் ஒரு தட்டி எடுத்துருந்தேன். கொஞ்சம் ஒரு தட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடணும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு 2 வெந்தயம் கலந்துக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்சது சின்ன வெங்காயம் கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது. நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி வந்து 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வச்சுருக்கேன். அதையும் அது கூட கலந்துக்கலாம். 2 மிளகாய், அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். தக்காளி மாத்திரம் ஓரளவு வதங்கினாலே போதும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு. நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிறது, 2 தக்காளி, 2 மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ சிறிதளவு கருவேப்பிலை கலந்துருக்கு. 1 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி. ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்துடணும். கலந்து லேசாக எண்ணெயில் வதக்கிடணும். நம்ம திருக்கியில் வறுத்து திரிச்சிருக்கோம், இருந்தாலும் இதில் வதக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடணும். அந்த மசாலா வாடை போகிறது வரை வதக்கிட்டு சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு கோழிக்கு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கோழிக்கு அளவு, ரொம்ப போடலை. தக்காளி போடுறதுனால மாங்காயெல்லாம் போடுறேன், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சின்ன கோழிக்கு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் இதில் கலந்துடலாம். உள்ள கலக்கின தண்ணி அதில் கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கேட்க கல் உப்பு, நல்லா கொதிக்கட்டும். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது கொதிக்கட்டும்.
காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவு நீங்கள் கலந்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் கலந்துக்கிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஓரளவு நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். மீன் வந்து என்ன மீன்னே தெரியல, எனக்கு பேர் தெரியல, தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனை போடணும். இப்போ மீனை ஒன்று ஒன்றா இறக்கிடலாம். மீனை அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். கலந்துட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சா தான் நம்மளுக்கு மீன் உலையாமல் இருக்கும். கரண்டி அடிக்கடி போடக்கூடாது. மீனை போட்டாச்சு. ஒரு கலக்கு அவ்வளோதான், ரொம்ப கலக்க வேண்டாம்மா. அதுலேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் கலந்துக்கலாம். கடைசியாக நம்ம போடுறோம். மீனும் அப்படியே கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் மீனையும் கலந்து விட்டு மாங்காயும் கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். குழம்பு பாருங்கள். நான் முதல் தடவை கிண்டுவேன், மூடி வச்சுருந்தேன். அப்படியே இருக்கட்டும். தனித்தனியாக நிற்கிது, இன்னும் குழம்பு சேரலை. நல்லா சேரட்டும். சிம்பிளே வச்சுருக்கனால பையே கொதிச்சிட்ருக்கேன். முதல் தடவை இப்போ தான் கிண்டுவேன். கொதிக்கட்டும். மசாலா எல்லாம் ஒன்று சேரணும். தண்ணியாக தான் இருக்கும், கொஞ்சம் கட்டி ஆகட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். சூளே வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். எண்ணெய் மிதக்கும். கடைசியாக ஆஃப் பண்ணலாம். நல்லா எண்ணெய் மிதந்து வருது பாருங்கள். கரண்டியே போடாமல் கடைசியாக தான் அப்படி கரண்டி போடணும். அப்படியே மீன் அப்படியே இருக்க ஊற்றில இந்த மாதிரி எடுத்து சட்டியில் வச்சு ஊற்றும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய மீன் இது போட்டிருக்கேன். இந்த மீன் பேர் எனக்கு தெரியலை, ஒரு ஆள் தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க, வாங்கி வச்சேன். இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரையில் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு சிம்மிலே வச்சுருந்தாலும் இந்த எண்ணெய் மிதக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்.